ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்க்கும்போது ஆடா பாவிகளா, அப்போது முடிவே பண்ணிட்டீங்களா? மறுபடியும் வந்துட்டு விஜய் பார்வதி ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்றது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா உங்களுக்குலாம் வந்துட்டு மனசாட்சியே இல்லையான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களாவே இருந்து கெட்டது வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி ஏதோ சம் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கண்ணுக்கெலாம் அவங்க தான் உறுத்துற மாதிரியே இருக்குமா? வேறு யாருமே தெரியாதா? ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது என்னது? எதையுமே பண்ணாமல் இருக்கிறவங்க, கிச்சன் டீமில் இருக்கவங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு மற்றவங்க யாருமே தெரியலையான்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சபரி, எஃப்ஜே, அதான் அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் ஃபுல்லாக அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு சாண்ட்ராவும் விஜய் பார்வதியுமா. சரி, சாண்ட்ரா ஓகே, காலையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க, அவங்க சமைச்சாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வந்து கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று திடீர்னு பார்த்தா 4 காயின் எடுத்து போய் பிரயோஜனம் அந்த டீம் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரு சூழ்ச்சியை தான். சரிங்களா? விஜய் பார்வதி எதுக்கு இதில் சேர்க்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்துட்டு அவங்க பண்ணது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா. அதுவும் வந்து ரம்யா வந்து ஒஸ்ட்டுன்றாங்க விஜய் பார்வதியை. யார் சொல்கிறது பாருங்கள். இதில் கானாவ நேற்றுனா சொல்கிறாரு, நேற்று தான்ப்பா இந்த பொண்ணு சூப்பர் சொன்னேன், இருப்பா இந்த வாயை ஏதாவது பண்ணிக்கோங்க, தாராளமாக படிக்குங்கன்றேன். நீங்கள் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் எதாச்சியாக பேசிகிட்டு இருக்காரு, திவாகரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு ஓ அப்படின்றாரு. அவெல்லாம் என்ன மாதிரி பண்ண தெரியுமா ஓ அப்படின்றாரு. அசால்ட்டாக அந்த வார்த்தையெல்லாம் வருது. அது இவரை பற்றி சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளோ விஷயங்கள் போய்ட்டுருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி பிளான போகிறாங்க. இதில் வந்து சபரிக்கும் எஃப்ஜேக்கும் விஜய் பார்வதி கண்டாவே பயம்தான். இன்றைக்கி தான் அவள் ஃபுல்லாக வந்துட்டு வெளியே வந்துட்டா, வரட்டும் இவங்க 2 பேரும். ஒரு பொண்ணை பற்றி இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு இது வரைக்கும் உங்கள் 5 பேரை பற்றி எதாவது பேசியிருக்கா? முன்னாடி வந்து திவாகர் இருக்க அண்ணே இவனுக்கு இப்படி பண்ணுறாங்கண்ணே, உஷாராக இருக்கணே அப்படின்னு சொல்லும். இப்போ ஒரு 3-4 வாரமாக பாருங்கள், பக்காவாக அது பாடுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்து கம்முன்னு போயினே இருக்காங்க. முன்னாடி ஆமாம் இவங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நாட்களாக நல்லா அழகாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்துலையும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பு பண்ணுறவங்கள சொல்லலாம். இப்போ விஜய் பார்வதி தப்பு பண்ணால் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இப்போ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்க. இப்போ விஜய் பார்வதி இப்போ வந்துட்டு ஒஸ்ட்டில் சேர்க்குறாங்க. வியானா என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். ஆனால் வியானா எல்லாருக்கூட ஜாலியாக பேசுகிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அவங்களாம் நல்லவங்க. அவங்க பெஸ்ட்லேயும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ சரி பெஸ்ட்டில் கொடுப்பீங்களா? பெஸ்ட்லேயும் கொடுக்க மாட்டாங்களாம். பெஸ்ட்டு யார் கொடுக்க போகிறாங்கன்னா கனியா. சூப்பரில். ஏன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இவங்க வந்து முதுகில் குத்துற மாதிரி ஒரு பிளானை போட்டு காலையில் வந்துட்டு எல்லோரும் செஞ்சு கொடுத்தாங்களே, அப்பயே சொல்லிட்டாங்க நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விக்கல் சக்ரம் டீமும் சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் 2 ஸ்லீப்பர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கோட டீம் 3 பேர் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாப்புல. சுபிக்ஷாலாம் இப்போ அந்த பக்கம் போயாச்சு. என்னத்தான் சொல்ல. இந்த மாதிரி வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் வந்தால் அங்கேயும் வன்மத்தை கொட்டுறது. இந்த சபரியெல்லாம் வந்து எவ்வளோ சொன்னாலும் மண்டல் ஏற மாட்டுது. சூப்பராக வரலாம் சபரி. அன்றைக்கே வந்துட்டு விஜய் சேதுபதி அவ்வளோ கலாச்சார் நாமினேஷனை அசால்ட்டாக யூஸ் பண்ணாமல் உங்கள் வன்மத்தை தீக்கிற பிளேஸாக யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. இந்த வாட்டிலாம் ஓப்பன் நாமினேஷன் அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் பார்வதி இருந்தாச்சு, திரும்பவும் வந்துட்டு சேஃப் கேமு விஜய் பார்வதி சொல்கிறேன். ஒரு ஓட்டு வேஸ்ட்டாக போச்சுல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவர் நினச்சார்னா சூப்பராக வரலாம். அவர் நினைக்க மாட்டார். நம்ம மட்டும் நினச்சி என்ன பிரயோஜனம்? ஸோ இப்போ வந்துட்டு சூப்பராக திரும்பவும் வந்துட்டு ஜெயிலுக்கு போக போகிறாங்க விஜய் பார்வதி. சாண்ட்ராவத்திக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்க இன்னுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக இன்னியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒஸ்ட்டுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வரும். எப்பயுமே பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை வச்சு தான் வந்துட்டு அந்த ஹோல் வீக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை பிடிச்சிப்பாங்க. விஜய் சேதுபதி அவர்களே கூட பாருங்கள், போன வாரம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த குறியீடுன்ற ஒரு விஷயம் வெடிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் பார்வதி சூப்பராக பண்ணிட்டு தாங்க, அதெல்லாம் விட்டார். குறியீடை வச்சு போலம் பொழந்தார். ஸோ அதே கணக்கு தான் இங்கே. இப்போ எல்லோரும் இந்த பிளானை போட்டாங்களா, இதே மாதிரி தான் ஒரு சில பேர் அங்கே வந்து இவங்க சொல்கிறதுக்கு சாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் விஜய் பார்வதி சாண்ட்ரா தான் வர போகிறாங்க. தூக்கி பூச்சி உள்ளே போட போகிறாங்க. ரைட்டா? ஆனால் இன்னொன்று, இது வந்து அவங்களுக்கு ஒரு கெயின் தான். ஏன்னா சிம்பத்தி ஓட்டு இன்னும் அதிகமாகும், அவங்களோட ஹேட்டிங் கொஞ்சம் கம்மியாகும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த அளவுக்கு பயப்படுறாங்க, இவங்களை பற்றி இத்தனை பேர் பேசுகிறாங்க, புறணி பேசுகிறாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.